வணக்கம் மக்களே, நான் உங்கள் தமிழ் மகன் ஐசக் வந்துட்டேன். இன்னைக்கு இதை பற்றி பேச போகிறோம் தெரியுமா? பேய் இருக்கா இல்லையா? பேயை பார்த்துருக்கீங்களா? ஆத்மா இருக்கா இல்லையா? ஆத்மாவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி சில அமானுஷ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கும். இப்போது நம்ம வாழ்க்கையில் நடந்த இந்த மாதிரி அமானுஷ விஷயங்களை நம்ம தைரியமாக வெளியே சொல்கிறதில்ல. ஏன்னா கேட்குறவங்க நம்புவாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நேரடியாக நடக்கிற விஷயங்களுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்கும். நம்ம அதை காட்டலாம், அதை சொல்லலாம். ஆனால் இந்த அமானுஷமான விஷயங்கள் நடக்கும்போது நம்ம ஒரு ப்ரூஃப் இருக்காது. நம்ம எதுவுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்க மாட்டோம். ஓகே, ஸோ நம்ம சொல்கிறத நம்புவாங்களான்னு நம்ம யோசித்து நம்ம அந்த விஷயத்த வெளியே சொல்ல மாட்டோம். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். இது எனக்கு நடந்த விஷயம். இது நான் கதைன்னு சொல்கிறத விட நான் உணர்ந்த ஒரு விஷயம். என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த கதை கொஞ்சம் எமோஷனலாக இருக்கலாம், சோகமாக இருக்கலாம், ஓகே, பயமாகவும் இருக்கலாம். நீங்கள் இது எல்லோரும் தைரியமாக இந்த கதையை நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? முதல்ல இந்த கதையை பற்றி பேசுகிறவனுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயம் எங்கள் அம்மாவுக்கு நடந்த விஷயம். அதனால் நான் முதல்ல எங்கள் அம்மாவோட ஆத்மாவுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்கள பற்றி இந்த விஷயத்தை நான் பேசுகிறதுக்கு என்னை மன்னிச்சிருங்கம்மா. நான் உணர்ந்த சில விஷயங்களை எல்லாருக்கிட்டையும் பகிரலான்னு முடிவில் இருக்குது. சரிங்களா? எங்கள் அம்மா ஒரு 3 இயர்ஸ் முன்னுக்கு இறந்துட்டாங்க. அவங்களுக்கு அவங்க இறக்குற 3 வருஷம் முன்னுக்கு அவங்களுக்கு ஒரு டிமென்ஷியா இருந்துச்சு. அதாவது அவங்களுக்கு பழசுலாம் அவ்வளோவா ஞாபகம் இருக்காது. ஸோ சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த 3 வருஷத்துக்குள்ளே அடுத்த 1.5 வருஷம் அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. முழுக்க பெட் ரீடனாக தான் இருந்தாங்க, படுத்த படுக்கையாக இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லா தேவையும் அங்கே படுத்த படுக்கையாக தான் செய்யணும், குளிப்பாட்டுறதுலேருந்து சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து அப்படின்னு. அப்படியே காலங்கள் போயிட்டு இருந்துச்சு. அவங்க பேச்சும் குறைஞ்சிருச்சு. அவங்க இறக்குறாங்கன்னா, நாளைக்கு அவங்க இறக்குறாங்கன்னா இன்றைக்கி நைட் என்ன நடந்துச்சுன்னு அவங்ககிட்ட சொல்கிறேன். த டே பிஃபோர் அவங்க இறக்குற நாள் என்ன நடந்துச்சுன்னா, வழக்கத்துக்கு மாறாக அவங்க செயல் இருந்துச்சு. வழக்கமாக நம்ம ஏதாவது கூப்பிட்டோமா ரியாக்ட் பண்ணுவாங்க, அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணலை. அவங்க பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் முடங்கினாங்க. எப்படி அவங்களுக்கு குளிப்பாட்டிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு படுக்க வைக்கலான்னு நினைக்கும் போது கொஞ்சமாக சாப்பிட்டாங்க பகலில். அப்புறம் படுத்து தூங்கிட்டாங்க. அப்புறம் ஒரு நைட் ஆகும்போது திருப்பி அவங்களை எழுப்பி சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அவங்க சாப்பிடலை. அவங்க துப்பிகிட்டே இருந்தாங்க. எதுவுமே அவங்க முழுங்க முடியல, ஃபாலோ பண்ணலை. ஸோ எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. என்னாலேயும் சாப்பிட முடியல, எனக்கு ஃபுல்லாக என்னாலேயும் சாப்பிட முடியல. என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலை. ஓகே, அப்போ ஒரு 8:30, 9 அந்த மாதிரி இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் நேரம் ஆகட்டும்னு சொல்லிட்டு நான் லிவிங் ரூமுக்கு வந்துட்டேன், அம்மா ரூமில் விட்டுட்டு. வழக்கமாக 10:30, 11 அந்த மாதிரிலாம் அவங்க தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்கள நல்லா போர்வையெல்லாம் போற்றி அழகாக படுக்க வச்சுட்டு ஸோ நான் வெளியே வந்துடுவேன். அவங்க நல்லா தூங்கிடுவாங்க. ஆனால் அன்றைக்கி 12, 12:30 ஆகும். அவங்க தூங்கலை. முடகல் சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நான் போயிட்டு கூப்பிடும் போதெல்லாம் அவங்க ஒரு பார்வை மட்டும் தான் என்னை பார்த்தாங்க. நிமிர்ந்து அவங்க ஒரு பார்வை மட்டும் பார்த்தாங்க. அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. அவங்க ஒரு டீப் பெயினில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இமீடியட்லி நான் என்ன பண்ணேன், நான் என் ப்ரேயர் ரூமுக்கு போயிட்டு நான் ப்ரே பண்ணேன். நான் சொன்ன விஷயம் என்னென்னா, என்ன நடந்தாலும் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் எனக்கு இருக்குது. ஷீ இஸ் இன் வெரி கிரேட் பெயின். ஸோ ஏதாவது ஒரு டிசிஷன் ஏதாச்சும் ஒன்று நடக்கணும். ஸோ அப்போ தான் அவங்க பெயின்லேருந்து அவங்க ரிலீஃப் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணேன். அது என்னென்னா, நான் தைரியமாக இருக்கேன், ஐ வில் ஹேண்டில் எவ்ரிதிங். நான் கோ த்ரூ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்கிறத நான் தெளிவாக நான் ப்ரே பண்ணேன். அதே விஷயத்தை எங்கள் அம்மாக்கிட்டையும் சொன்னேன். மா, ஐ எம் ரெடி டு ஃபேஸ் எனி. நான் எல்லாத்தையும் சவாலை சந்திக்க தயாராக இருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு see you in pain anymore அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஒரு 12:31 ஆனதும் எனக்கு அப்பயும் மனசு கேட்கல. நான் கால் மை ஃப்ரெண்ட், என்னோடய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் அம்மா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு தூக்கம் வரல, என்னால் சாப்பிட முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:33 ஆகியும் அவங்க தூங்கவே இல்லை. அவங்க இன்னும் முனகல் குறையவே இல்லை. நான் என்ன பண்ணேன், அப்படியே அவங்க பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அவங்களுக்கு தட்டி கொடுத்துட்டு தூங்குவாங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன். டைம் ஓடிடுச்சு. ஒரு 4:30 ஆனதும் நான் என்ன பண்ணேன், போயிட்டு அம்மாவுக்கு பால் கொடுத்தேன். எங்கள் அம்மாவுக்கு ஃபீடிங் பாட்டில் தான் நான் பால் கொடுப்பேன். ஸோ ஃபீடிங் பாட்டிலில் பால் கொடுத்தேன். தென் ஷீ ட்ரிங்க் த மில்க் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன். ஸோ காலையில் ஒரு 5 மணி இருக்கும். எனக்கே தெரியாமல் நான் தூங்கிட்டேன். நான் தூங்கினது ஒரு 7 o'clock இருக்கும். 7 o'clock நான் ஏஞ்சி பார்த்து அந்த டைம் பார்த்த பிறகு 7 o'clock தெரியும். ஏன்னா நான் ஏந்திருக்கிற போது ஐ ஃபீல் லைக் நான் லிவிங் ரூமில் இருந்தேன். என்னோடய சோஃபாலேயும் நான் அப்படியே தூங்கிட்டேன். நான் கண்ணாடி போடுறதுனால நம்மள கண்ணாடி கழட்டி கீழே வச்சுருவேன்.
ஸோ நான் ஏந்திரிக்கும் போது யாரோ வந்து என்னை வந்து இழுத்து கீழே தள்ளி விட்டாங்க. அந்த ஃபீல் எனக்கு இருந்துச்சு. கீழே வந்து விழுந்து எனக்கு முட்டி அடிபட்டுச்சு. ஸோ அந்த முட்டி அடிபட்டதும் எனக்கு நான் நிமிர்ந்து பார்க்குறேன். என்னோடய விஷன் வந்து பிளராக இருக்கும். ஏன்னா நான் ஸ்பேக் போடலைன்னா என் ஸ்பேக்கை தேடுறேன் லிட்ரலி. ஆனால் எனக்கு ஃபீல் பண்ணது யாரும் வந்து என்னோடய ஸ்பேக்கை வந்து வேகமாக இட்டி உதச்சி என்ன சொல்கிறது, அந்த என்னோடய மெயின் டோர் கிட்ட போயிட்டு அந்த என்னோடய ஸ்பேக் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அதே சமயம் எங்கள் அம்மாவோட ரூம் டோரை யாரோ ஸ்லாம் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. படார்னு அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஸோ இந்த விஷன் பிளர்லேயே என்னால் உணர விஷயம் என்னென்னா, யாரோ என்னை கடந்து போகிறாங்கங்கிறது வந்து என்னால் கிளியராக உணர முடிஞ்சிச்சு. நான் வேகமாக என்னுடைய ஸ்பேக் தேடுறேன். லைக் க்ரோல் பண்ணிவிட்டு தேடுறேன் லிட்ரலி. ஏன்னா வந்து சரியாக விஷன் தெரியல எனக்கு. லைக் 7 o'clock இந்த மார்னிங் வந்து அவ்வளோ வெளிச்சம் இருக்காது. ஸோ நானும் தேடி போயிட்டு அந்த என்னோடய ஸ்பேக் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. நான் எடுத்து போடுறது என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபீலிங் என்னென்னா, எனக்கு வந்து என்ன சொல்கிறது, கூஸ் பம்ப் வந்துருச்சு. ஓகே, வீட்டில் ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஏதோ இன்னொன்று நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் தாட் என்னன்னா, எங்கள் அம்மா போய் பார்க்கணுன்னு. ஸோ வேகமாக போயிட்டு நான் பார்க்குறேன், ரூம் கதவு திறந்துருக்கு. எங்கள் அம்மா வந்து கண்ணை திறந்துருக்காங்க. பட் ஷீ லிட்ரலி பாஸ்ட் அவே. அவங்க இறந்துட்டாங்க. நான் கடைசியாக கொடுத்த பால் வந்து வாய் வழியாக வலிஞ்சு வெளியே வந்திருக்கு. நான் அவங்கள தொட்டு பார்க்கும்போது லிட்ரலி செக் வித் ஃபோர்ஹெட் என்ன கழுத்தெல்லாம் வச்சு தொட்டு பார்க்கும்போது அந்த வார்ம்னஸ் இருந்துச்சு. ஸோ நான் என்ன கெஸ் பண்ணேன்னா, ஷீ மைட் அந்த ஆத்மா வந்து அப்போ தான் போயிருக்குங்கிறத வந்து என்னால் உணர முடிஞ்சிச்சு. அவங்க போகிற மனுக்கு அவங்க பிலவ்டானவங்க, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் என்னையை யாரும் கீழே இழுத்து போட்டது, அவங்க அந்த கண்ணாடியை மோதிட்டு போனது, என்னோடய ஸ்பேக்கை மோதிட்டு போனது, ஒருவேளை இதெல்லாம் இப்படி இருக்கலாம். நிறைய அனுமானங்கள் வந்துச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா ரிச்சுவல்ஸும் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்த வந்து நான் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் என்னென்னா, ஒரு ஆத்மா வந்து வெளியாகுதுன்னா உடம்புல இருந்து அவங்க லெஃப்ட் வான்கிட்ட வந்து அந்த பெயின் அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தூங்க வச்சிருவாங்க அப்படின்னு. மேபி இருக்கலாம். ஏன்னா வந்து நான் 5 o'clock வரைக்கும் முடிச்சிருந்தேன்னா ஒரு 2 hours வந்து தூங்கிட்டேன். அந்த 2 hoursக்குள்ளே வீட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லை, அந்த ஆத்மா வந்து வெளியாகிற பட்சத்தில் வந்து அவங்க எதிர்க்க எந்த கண்ணாடி பொருட்கள் இருந்தாலும் அதை வந்து மோதுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் வந்து என்னோடய ஸ்பெக்டிகல்ஸை வந்து எத்தி உதச்சிது. அது வந்து நான் உணர்ந்தேன். என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சு இந்த சவுண்ட் வந்து என் காதுகளை கேட்டுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ரூம் டோரை ஸ்லாம் பண்ண சவுண்ட் யார் ஸ்லாம் பண்ணியிருக்க முடியும்? அவங்க வந்து பெட்ரீடன். அந்த கதவை திறந்தது யார்? அது வந்து இன்னும் கேள்விக்குறியாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போது நம்ம ஆத்மா வந்து இப்படி தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்களா? இவ்வளோ ஃபாஸ்ட்டாக தான் நம்ம ஆத்மா வந்து நம்ம பாடியை விட்டு வெளியாகுமா? எதுவுமே வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் உண்மை என்னென்னா, ஆத்மா போகிறது நம்ம ஃபீல் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து கோத்ரூ பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப தைரியமாக வந்து முன்கொள்ளணும். நான் அந்த டைமில் வந்து நான் மட்டும்தாங்க வீட்டில் இருந்தேன். நானும் எங்கள் அம்மா மட்டும் தான் வீட்டில் இருந்தோம். ஸோ த மூமெண்ட் ஐ நோ தட் அவங்க வந்து இறந்துட்டாங்கங்கிறது வந்து சில அறிகுறிகள் நம்மளுக்கு வந்து முதல் நாள்லேருந்தே காட்டிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து புரியலைங்கிறதுனால வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே எனக்கு புரிஞ்சிருந்தாலும் நான் என்ன பண்ணியிருக்க முடியும்? ஏன்னா வந்து இறப்பும் பிறப்பும் வந்து இயற்கையான ஒரு விஷயம். ஸோ அவங்க இறக்க போகிறாங்கங்கிறத வந்து எதை வச்சு தடுக்க முடியும்? ப்ரே மட்டும்தான் பண்ண முடியும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்மா நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், பீஸாக இருக்கணும்னு உட்காந்து ஒவ்வொரு நாளும் ப்ரே மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் இது ரொம்ப வேதனையான விஷயம் என்னென்னா, நம்ம சமாளிக்கணும். அந்த மூமெண்ட்டை சமாளிக்கணும். நம்ம கண்ணுக்கு முன்னுக்கு நம்மளுக்கு பிடிச்சவங்க இறந்து போகிறது எவ்வளோ பெயினான விஷயம். ஆத்மா விடுங்க, பேய் விடுங்க, நிறைய பேர் இந்த மாதிரி பேரநார்மல் விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் நம்ம கூடவே வாழ்ந்துட்டு வந்தவங்க ஒருத்தவங்க இறந்து போகிறாங்க. அது நம்ம அந்த சூழ்நிலையில் நம்ம மட்டும்தான் இருக்கோங்கிறது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்க. தைரியமாக வந்து நம்ம அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணணும். இப்போ சொல்லுங்கள், ஆத்மா இருக்கா இல்லையா? இந்த கேள்விக்கு யார் நல்ல சரியாக பதில் சொல்ல முடியும்? ஆத்மா பெரியறத சாதாரணமான மனுஷங்க பார்க்க முடியுமா, இல்லை உணரதான் முடியுமா? எது இருந்தாலும் சரிங்க, அந்த போன ஆத்மா சந்தோஷமாக இருக்கணும், ரெஸ்ட் இன் பீஸாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். அவங்க போனதுக்கப்புறம் நான் எவ்ரிடே நான் அவங்களை கும்பிடாமல் இருக்க மாட்டேன். நான் ப்ரே பண்ணுவேன், அவங்களுக்கு எனக்கு துணையாக இருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அந்த கனவுல வர்றதோ இல்லை வந்து முன்னுக்கு வந்து நிற்கிற மாதிரியோ அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸுமே எனக்கு இல்லை. இதில் வந்து நான் நம்புறது என்னென்னா, நம்ம அம்மா, என்னோட அம்மா என்னை லவ் பண்ணியிருக்காங்கங்கிறத வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஒரு வேளை வந்து எந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸோ எந்த மாதிரி ஒரு விஷயமோ தப்பாக நெகட்டிவாக எதுவுமே நடக்கலை. இதுலேருந்தே நல்லா தெரியுது,
நல்ல விஷயத்த மட்டும் நம்ம யோசிச்சுட்டு போனோமா, நம்ம எல்லாத்துக்குமே வந்து நல்லது தான் நடக்கும். பாசிட்டிவாக இருந்தோமா, பாசிட்டிவ் என்வாயர்மெண்ட், பாசிட்டிவ் சரௌண்டிங் இருக்கும்போது எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். நம்ம வந்து நெகட்டிவாக யோசிக்கும் போது, பயப்படும் போது மட்டும்தான் சில விஷயங்கள் வந்து தப்பாக நடக்கிற மாதிரி தோணும். உங்களுக்கு இது புரிஞ்சிச்சா? தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவாக யோசிங்க. நெகட்டிவாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை பாசிட்டிவாக மாற்ற முயற்சி பண்ணுங்கள். பி பாசிட்டிவ். அடுத்து இன்னொரு டாப்பிக்கில் சந்திப்போம். நன்றி.